வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி சீலா மீன் குழம்பு கசகசா, தனியா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்கிறது பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தால் தாட்சாயணி விலாக் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு ஸ்பூன் கசகசா, தக்காளி ஒரு 5 தக்காளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச வெங்காயம், அந்த பூண்டு, கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் அரைச்சி அதே மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி தனியா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா மழன்னு மசியும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு, அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு, தனியா பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு கரைச்சி வச்ச புளி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மீன் போட்டுக்கலாம். போட்டால் அவ்வளோதான், சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.